முப்பொருள் விளக்கங்களை இன்றைய காலத்திலே நமக்கெல்லாம் புரியும்படி எளிமையாக ஒரு ஒரு வாரமாக தான் இந்த குழந்தைங்க இதை பற்றி ஒரு 3 நாள் தான், சரியாக சொல்லணும்னா 3 நாள் தான் இந்த குழந்தைங்க இதை பற்றி வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போன வாரம் ஃபுல்லாக எக்ஸாமினேஷன்லாம் இருந்ததுனால இப்போ அந்த 3 நாளில் அந்த குழந்தைங்க என்ன அவங்க தெரிஞ்சுட்டாங்களோ ரொம்ப பெரிய விஷயம் அது. அதை உங்களுக்கு இப்போ எடுத்து உரைப்பாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அந்த குழந்தைங்க பேசும்பொழுது நம்ம நடுவில் பேசணுன்னா அவங்களுக்கு நடுவில் திகைப்பாக போயிடும். ஏன்னா பெரியவங்கள்லாம் பேசும்பொழுது அவங்க பேசிடுவாங்க, நம்மளுடைய எண்ணத்தையெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க பேசுறதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த லைன் ஹர ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. ஓம் கோட்டி சந்திர பிரதீகாசம் சிவம் ஸ்வேதாபிதானகம் அஹம் வந்தே மகாதேவம் சுபஞ்சாதிமதேசிகம். ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமः. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமः. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. இந்த சபையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் அடியார்களுக்கும் நமஸ்காரம். கூனம்பட்டி குருமகா சன்னிதானம் அவர்களையும் குருக்கல்பாளையம் குருமகா சன்னிதானம் அவர்களையும் நமஸ்கரித்து அருள் ஞானாலயம் வேத சிவாகம பாடசாலையில் பயில்கின்ற எமக்கு முப்பொருளாகிய பதி பசு பாசம் முதலியவற்றை சிந்திக்க வைத்த சிவாதல பெருமானை பிரார்த்தித்து எமது குருநாதரை நமஸ்கரித்து எமது உரையை துவங்குகிறேன். முப்பொருள்கள், அதாவது பதி பசு பாசம். பதியாகிய சிவபெருமான், பசு ஆகிய உயிர்கள், பாசம்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்கள். பதியாகிய சிவபெருமான் அனாதி. பதியாகிய சிவபெருமான் அனாதின்றதுனால பாசமாகிய உயிர்களும் பசுவாகிய உயிர்களும் பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை முதலான மலங்களும் அனாதி. அதுதான் திருமுறையில் பதியை போல் பசு பாசமும் அனாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல நம்ம பசுவை பற்றி சிந்திப்போம், அடுத்து பாசத்தை பற்றி சிந்திப்போம், அடுத்து பதியாகிய சிவபெருமானை பற்றி சிந்திப்போம். ஏன் நம்ம உயிர்களை பசுவை நினைக்கிறோம்? ஏன்னா அனாதியே பாசபந்தம் உடைமையால் இந்த பசுவான உயிர்கள் அனாதியே பாசத்தோட பந்திச்சிருக்கிறதுனால இதுக்கு பசுன்னு பேர். இந்த படத்தில் பார்த்தோம்னா பசுவாகிய உயிர்களை பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை முதலான மலங்கள் பந்திச்சிருக்கு. அதனால் இந்த உயிர்களாகிய பசுக்களுக்கு பசுன்னு பேர். இந்த பசுக்களுக்கு வியாபகமாக இருக்குது, அதாவது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த பசுக்கள் சிற்றறிவோடு இருக்குது. பதியை போல் பேரறிவு இல்லாமல் இந்த பசுக்களுக்கு சிற்றறிவு தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பசுக்களோட இயல்புகளாகிய லட்சணங்களை பற்றி பார்க்கலாம். முதல் லட்சணம் எண்ணில்லாதவர்களாய், அதாவது இந்த பசுக்களுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு எண்கள்னால குறிப்பிடவே முடியாதையாம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்குகளையும் தாண்டி இந்த பசுக்கள் இருக்கு. ஓர் உயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் இந்த பசுக்கள் பதியாகிய சிவபெருமான் சின்ன சின்ன மாற்றத்தோட படைச்சிருக்காரு. அதனால் இந்த பசுக்களுக்கு எண்ணில்லாதவர்களாய் அப்படின்னு ஒரு பேர். நித்தியராய், இந்த காலதத்துவமானது ஆரம்பித்ததுலேருந்து இந்த க்ஷணம் வரைக்கும், இந்த க்ஷணத்திலேருந்து அடுத்த க்ஷணம் வரைக்கும், அடுத்த க்ஷணத்திலேருந்து இந்த காலதத்துவமானது முடிகிற வரைக்கும் இந்த பசுவானது நித்தியமாக இருக்குமா. அனாதியே பாசத்தொடர்பு உடையவர்களாய். இந்த பசுக்கள் முதல்ல சொன்னது போலயே அனாதியே பாசத்தோட பந்திச்சு இருக்குமா. இந்த பந்திச்சிருக்க பாசத்தொடர்புகளானது 3 வகையாக பிரியுது. விஞ்ஞான கலர்னு சொல்லக்கூடிய ஒரு மலம் உடையவர்களாகவும், பிரளயா கலர்னு சொல்லக்கூடிய 2 மலம் உடையவர்களாகவும், சகலர்னு சொல்லக்கூடிய 3 மலம் உடையவர்களாகவும் இந்த பசுவானது பாசத்தோட பந்திச்சிருக்கு. முதல்ல ஒரு மலம் உடைய விஞ்ஞான கலர்களை பற்றி பார்ப்போம். விஞ்ஞான கலர் இவங்க ஆணவம்னு சொல்லக்கூடிய ஒரு மலம் உடையவர்கள். இவங்க சுத்த அத்வாவாசிகள்.
இந்த சுத்தத்வா, மிஸ்ராத்வா, அசுத்தாத்வான்னு 3 அத்வா இருக்கு. முதல்ல சுத்தாத்வால இருக்கக்கூடிய விஞ்ஞான கலர்களை பத்தி பார்க்கலாம். இவங்க வந்து சுத்தாத்வால இருக்கக்கூடிய சுத்த தனு, சுத்த கரண, சுத்த புவன போகங்களோட உடையவர்கள். இவங்களுக்கு வந்து முதல்வராகிய சிவபெருமான் வந்து உள் நின்று அனுகிரகம் செய்வார். அதாவது அவங்களுக்குள்ளேயே பத்தியாகிய சிவபெருமான் வந்து உணர்த்துவார். இந்த விஞ்ஞான கலரை வந்து பிரபோதா கலர்னு சொல்லுவாங்க. இந்த விஞ்ஞான கலர் வந்து 2 விதமாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, அனாதியே விஞ்ஞான கலர், பரிபக்குவத்தால் விஞ்ஞான கலர். அனாதியே விஞ்ஞான கலர்னா அனாதியிலிருந்து இவங்க வந்து விஞ்ஞான கலராக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அனாதியே விஞ்ஞான கலர்னு பேர். பரிபக்குவத்தால் விஞ்ஞான கலர். அது என்ன பரிபக்குவத்தால் விஞ்ஞான கலர்னா, சகலராகிய மும்மலம் உடையவர்களானவர்கள் அவங்களோட பரிபக்குவத்தால் புண்ணிய பாபங்களை வந்து செய்து அதுக்கு மேலே இருக்க சகலராகிய இருமலம் உடையவர்களாக ஆவாங்க. அதிலிருந்து பரிபக்குவமாகி ஒரு மலம் உடைய விஞ்ஞான கலராக மாறுவாங்க. அவங்க தான் வந்து பரிபக்குவத்தால் விஞ்ஞான கலர். இவங்க இந்த 2 பேதத்துலேயும் இன்னும் 3 பேதம் இருக்குது. அது என்னென்னா, பக்குவமலர், பக்குவமலர், அபக்குவமலர். பக்குவமலரில் யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா, அணுசதாசிவர்னு சொல்லக்கூடிய பிரணவாதி புவனங்கள் வந்து சாதாக்கிய தத்துவத்தில் சதாசிவரை சூழ்ந்திருப்பாங்க. அடுத்து அஷ்டவித்யேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அனந்தராதி 8 புவனங்கள் வந்து ஈஸ்வர தத்துவத்திலிருந்து அனுகிரகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பக்குவமலர். பக்குவமலர்னு எந்த புவனங்களை சொல்கிறோன்னா, சப்தகோடி மகாமந்திரங்கள்னு சொல்லக்கூடிய நமஹா, ஸ்வாஹா, ஸ்வதா, வௌஷட், வஷட், பட், ஹும். இவங்க ஒவ்வொருவரும் ஒரு கோடி எண்ணிக்கையில் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து சுத்த வித்யா தத்துவத்திலிருந்து அனுகிரகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பக்குவமலர். அபக்குவமலரில் யார் இருப்பான்னு பார்த்தோம்னா, சுத்த வித்யை கீழையும் மாயா தத்துவத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அபக்குவமலரில் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து விஞ்ஞான கலரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து இருமலம் உடைய பிரளயா கலரை பற்றி பார்ப்போம். இந்த பிரளயா கலர் வந்து ஆணவம், கண்மம்னு 2 மலம் உடையவர்கள். இவங்களோட வாசம் எங்கன்னு பார்த்தோம்னா மிஸ்ராத்வா. இவங்க மிஸ்ராத்வால இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தனு கரண புவனபோகங்களை உடையவர்கள். இவங்களுக்கு புரியஷ்டகம்னு சொல்லக்கூடிய கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்ஷம், சப்தம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 குணங்களும் இந்த மிஸ்ராத்வால உள்ள பிரளயா கலருக்கு வந்து இருக்கு. இவங்களுக்கு முதல்வனாகிய பத்தி வந்து எப்படி அனுகிரகம் செய்வார்னா, மான் மழு ஏந்தி அபயவரத ஹஸ்தம், சௌமிய சிருங்கார பாவம், விபுல வதன நேத்திரம், சந்திரபிம்பாங்க மௌலிம், ரிஜு தனு சமபாத ஸ்தானகம் மித்ருமாபம், பரசுஹரிண பாணிம், பத்மபீட்டோ பரிஸ்தம். பத்மாசனத்தில் இருந்துட்டு மான் மழு ஏந்தி அபயவரத ஹஸ்தத்தோட இந்த பிரளயா கலருக்கு வந்து அருள் செய்வார் பத்தியாகிய சிவபெருமான். இவங்களோட பேதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பக்குவமலர், பக்குவமலர், அபக்குவமலர். இந்த பக்குவமலரில் புவனேஸ்வராதி 8 புவனங்களும் அனந்தராதி 8 அதிபதிகளும் வீர புவனமும் ஸ்ரீகண்ட புவனமும் இந்த பக்குவமலரில் வந்து வராங்க. பக்குவமலரில் வந்து சதருத்ரரும் காலாக்னி ருத்ரரும் இந்த புவனங்களுக்கெல்லாம் அதிபதியாக வராங்க. அபக்குவமலர்னா இந்த மிஸ்ராத்வால வாசம் செய்கிறவங்க வந்து அபக்குவமலர். இப்போ வந்து பிரளயா கலரோட பேதங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சகலராகிய மும்மலம் உடையவர்கள் வந்து பார்ப்போம். சகலர் ஆணவம், கண்மம், மாயை முதலான 3 மலங்கள் உடையவர்கள். இவங்க அசுத்தாத்வா வாசிகள். இந்த அசுத்தாத்வால இருக்கக்கூடிய ஸ்தூல பரிணாமமான பிரகிருதி தத்துவத்தில் உள்ள அசுத்த தனு கரண புவன போகங்களோட இந்த சகலர் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு முதல்வனாகிய சிவபெருமான் வந்து எப்படி அனுகிரகம் செய்வார்னா, மானுட சட்டை ஏந்தி குரு உருவாகி இந்த சகலர்களுக்கு வந்து அனுகிரகம் செய்வார். இந்த சகலராகிய உயிர்கள் வந்து எப்படி இந்த பிருத்திவியில் வந்து தோன்றுதுன்னா, அதை வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. அண்டஜம், ஸ்வேதஜம், உற்பீஜம், சராயுஜம். அண்டஜம்னா என்னன்னு பார்த்தோம்னா, முட்டையிலிருந்து தோன்றக்கூடிய உயிர்கள். ஸ்வேதஜம்னா வேர்வையிலிருந்து தோன்றக்கூடிய உயிர்கள். உற்பீஜம்னா விதை, செடி, கொடியிலிருந்து தோன்றக்கூடிய உயிர்கள். சராயுஜம்னா கருவிலிருந்து தோன்றக்கூடிய உயிர்கள். இப்படிப்பட்ட 4 விதமாக தோன்றக்கூடிய உயிர்கள் வந்து 7 விதமான பிறப்புகள் வந்து எடுக்குது.
அதை தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். முதல்ல தாவரமா பிறந்து, அப்புறம் நீர்வாழ்வனவா பிறந்து, அப்புறம் ஊர்வனவா பிறந்து, அடுத்து பறவைகளா பிறந்து, மிருகங்களா பிறந்து, இந்த பிறப்புகள்லையே உத்தமமா இருக்கக்கூடிய மனித பிறவியை பிறந்து அப்புறம் தேவர்கள் ஆறாங்க. இவங்களோட இப்படிப்பட்ட 7 விதமான பிறப்புகள் 84 லட்சம் யோனி பேதங்கள்லாம் பிரியுது. ஊர்வனவான புழு பாம்பு முதலான உயிர்கள் 11 லட்சம் யோனி பேதங்களுடனும், நீர்வாழ்வனவான மீன் ஆமை முதலான உயிர்கள் 10 லட்சம் யோனி பேதங்களுடனும், பறவையாகிய மயில் காகம் முதலான உயிர்கள் 10 லட்சம் யோனி பேதங்களுடனும், மிருகங்களாகிய பூனை நாய் இப்படிப்பட்ட உயிர்கள் 10 லட்சம் யோனி பேதங்களுடனும், தாவரங்களாகிய செடி மரம் கிழங்குகள் இப்படிப்பட்ட உயிர்கள் 20 லட்சம் யோனி பேதங்களுடனும், மனுஷங்கள் 9 லட்சம் யோனி பேதங்களுடனும், தேவர்களாகிய இந்திராதிகள்லாம் 14 லட்சம் யோனி பேதங்களுடனும் பிறக்கிறாங்க. இத்தனை கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த மனுஷ பிறவியவே எடுக்கிறோம். நம்ம முதல்லையே பதியாகிய சிவபெருமான் எப்படி அனுகிரகம் செய்வார்னு பார்த்துருந்தோம். அதையே நம்ம திருப்பியும் பார்ப்போம். விஞ்ஞான கலருக்கு உள் நின்று உணர்த்துறார், அதாவது அவங்களுக்குள்ளேயே தோன்றி உணர்த்துறார். பிரளயா கலருக்கு மான்மழு ஏந்தி சதுர்புஜத்தோட உணர்த்துறார். சகலருக்கு குருவா உணர்த்துறார். இப்படிப்பட்ட 3 விதமா உணர்த்துற இப்படி 3 விதமா உணர்த்துறத தடுக்கக்கூடிய பாசத்தை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். இது சதுர்புஜ பந்தித்ததால்னா பார்ப்போம். பாசம் அப்படின்னா என்ன? பாசம் அப்படின்னா ஆன்மாக்களை பந்தித்ததால் பாசம் எனப்படும். இந்த பாசம் எப்போது ஆன்மா கூட மட்டும்தான் இருக்குமா? இது எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பால்லேருந்து எப்படி தண்ணியை பிரித்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஆன்மாக்கள்கிட்ட இருந்து இந்த பாசத்தை பிரித்து பார்க்க முடியாது. இந்த பாசம் 5 வகைப்படும். ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாயேயம் இப்படின்னு 5 வகை இருக்கு. இதில் முதல் வகை தான் ஆணவம். ஆணவம் அப்படின்னா என்ன? ஆணவம் அப்படின்னா வியாபகமான உயிரை அணுத்தன்மை படுமாறு செய்வதால் ஆணவம். அணுத்தன்மை அப்படின்னா சிறிதுன்னு அர்த்தம். இந்த ஆணவம் என்னப்படுதான் நம்மளோட அறிவை சிறிதாக்கி நம்மளோட செயல்களை எல்லாம் தப்பா செய்ய வைக்குமா அந்த ஆணவம். இதுதான் ஆணவம். இந்த ஆணவத்துக்கு மொத்தம் 6 லட்சணங்கள் உண்டு. இதுல முதல் லட்சணம் தான் அனாதி. அனாதி அப்படின்னா பதியை போல் பசுபாசமும் அனாதி. பதி எப்படி அனாதியா இருக்காரோ அதே மாதிரிதான் அந்த ஆணவமும் அனாதியா இருக்கான். இப்ப ஆதி அப்படின்னா என்ன பார்ப்போம். ஆதி அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உருவானதற்கு அப்புறம் வந்தது எல்லாமே ஆதிதான். அனாதி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடிலாம் இருக்கும்ல, அதுதான் அனாதி. இதுதான் அனாதி. இந்த ஆணவம் இப்ப வந்தது இல்லை. இந்த பிரபஞ்சம் சுவாமி எப்ப இருந்து இருக்காரோ அப்ப இருந்து வந்தது அந்த ஆணவம். நித்தியம். நித்தியம் அப்படின்னா எதுலாம் அனாதியோ அதெல்லாம் நித்தியம். சுவாமி நித்தியம். அதே மாதிரி இந்த ஆணவம் நமக்குள்ள எப்போது நித்தியமா இருக்குமா? அது நமக்கே தெரியாது இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், என்னடா சுவாமிக்கும் அனாதி இருக்கு நித்தியமும் இருக்கு, இப்போ ஆணவத்துக்கும் அனாதி இருக்கு நித்தியமும் இருக்கு, அப்ப சுவாமியும் ஆணவம் ஒன்னா அப்படின்னு. அதுதான் இல்லை. சுவாமி பேரறிவு பெற்றவர், அவர் முற்றும் தெரிந்தவர் அவர். ஆனா இந்த ஆணவம் அப்படி இல்லை. இதுக்கு அறிவே கிடையாதான். அதனால இதுக்கு அச்சித் அப்படிங்கிற பேர் இருக்கு. அப்புறம் ஒன்றாய் அனாதே கலந்து மறைந்து நிற்கும். ஒன்றாய் அப்படின்னா எப்படி ஒரு நெருப்புல அதோட சூட்டை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க ஆணவத்தை பிரிச்சு பார்க்கவே முடியாது. நமக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த ஆணவம். இந்த ஆணவத்துக்கு தனி ரூபம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம பிறந்ததுல நம்ம கூட தான் அந்த ஆணவம் இருந்திருக்கும். நமக்குள்ள இருக்குன்னு அப்படின்னு நமக்கே தெரியாதான் அந்த ஆணவம் இருக்கிறது. அனந்த சக்தி உடையது. அனந்த சக்தி உடையது அப்படின்னா என்ன? அனந்த சக்தினா நம்ம கண்ணு இருந்தும் பார்க்க முடியாம, காது இருந்தும் கேட்க முடியாம, அறிவு இருந்தும் யோசிக்க முடியாம இருக்கிறதா அந்த அனந்த சக்தி. இது என்ன பண்ணுமா? இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் அவன் தொழில எல்லா பணத்தையும் போடுறான்.
போட்டுட்டு அவன் ஒரு ஆணவத்தான ஒரு செயல் பண்ணும்போது எல்லா பணமும் அப்படியே கழிஞ்சு போயிடும். அப்போ பாருங்க இந்த ஆணவத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த ஆணவம் அவன்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அவனை அப்படியே தாழ்த்து கீழே கொண்டு வந்துருமா. அப்புறம் இச்சா ஞான கிரியைகளை ஜீவியாதபடி மறைத்து நிற்கும். அதனே இச்சை அப்படின்னா நம்ம வந்து சிவபெருமானை பற்றி புராணங்கள் படிக்கணும், சிவபெருமானை பற்றி ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வரவே விடாதான் அந்த இச்சை. அதை விட்டு ஏதாவது விகடன் படிக்கணும், கதை புக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வந்து இந்த இச்சையை மறைச்சிரும். இப்போ ஞானத்தை எப்படி மறைக்கும்? ஞானம் எப்படி மறைக்கும்னா நம்ம சிவபெருமானை பற்றி சிந்திக்க விடாமல் வேற ஏதோ அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த யோசனை கொண்டு விடுமா. அப்புறம் கிரியைகள் நம்மளை வந்து சிவபூஜை பண்ண விடாமல், சிவசந்தனை வர விடாமல் மற்ற வேலைகளை பார்க்க வைக்குமா இந்த ஆணவம். இந்த ஆணவம் வந்து இப்படி தான் இந்த மூணுத்தையும் மறைக்குது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் இருப்பான். அவன் வந்து பரீட்சைக்கு தயாராகி பரீட்சை எழுத போகும்போது அவனை வந்து கரெக்டான விஷயத்தில் கரெக்டான இதை செய்ய விடாமல் தப்பான பதிலை கொடுத்து அந்த ஆணவம் அப்படியே அவனை மாற்றிடுமா. இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து ஆணவங்களுக்கு சப்த குணங்கள் உண்டு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மோகம், மதம், ராகம், விஷாதம், சோஷம், வைச்சித்ரியம், அரிசம். இப்போ நம்ம இதில் முதலாக இருக்கக்கூடிய மோகத்தை பற்றி பார்ப்போம். மோகம் அப்படிங்கிறது நம்ம தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் செய்யணும் பார்த்தீங்களா, அதுதான் மோகம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு சுவாமி நகை மேலே ஆசைப்பட்டு அந்த சுவாமி நகை நம்ம எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்து, ஆனால் எனக்கு தெரியும் இது நம்மளோட நகை இல்லை, இது சுவாமியோட நகை, இது நமக்கானது இல்லை அப்படி தெரிஞ்ச ஒரு தப்பு செய்யணும் பார்த்தீங்களா, அதுதான் மோகம். அப்புறம் மதம். மதம்னா என்ன? மதம்னா இப்போ இது என்கிட்ட மட்டும்தான் தங்கம் இருக்குது, தங்கம் அந்த ஊரில் யார்ட்டையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவத்தன்மை உள்ளதான் அந்த மதம். ஒரு மெதப்பிலே இருக்கிறது சொல்லுவாங்க இதை. அப்புறம் ராகம். ராகம் அப்படிங்கிறது இந்த பொருள் அவன்கிட்ட இருக்க என்கிட்ட இல்லையே, இந்த இது என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அப்படிங்கிற அந்த ஆணவத்தை கொடுக்கறதா இந்த ராகம். விஷாதம் அப்படிங்கிறது ஒரு தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறிப்பிட்ட காலத்தில் நம்மளை விட்டு போகுமா. செல்வம் எது இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் நம்மளை விட்டு போகும்போது அது ஒரு வருத்தத்தையோட ஒரு கோபத்தை கொடுக்கும். இது நம்மளை விட்டு போகுதே அப்படிங்கிற அந்த கோபத்தை கொடுக்கறதான் விஷாதம். சோஷம் அப்படிங்கிறது இந்த குடும்பத்தை என்னால் தான் பார்த்துக்க முடியும், இந்த செயலை என்னால் மட்டும்தான் செய்ய முடியும், இந்த ஒரு மன்றத்தை என்னால் மட்டும்தான் அமைக்க முடியும், இந்த கோயிலை என்னால் மட்டும்தான் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குமா அந்த சோஷம். இதுவும் ஒரு ஆணவத்தோட ஒரு குணம் தான். அப்புறம் வைச்சித்ரியம். வைச்சித்ரியம் அப்படிங்கிறது இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இது என்னால் தான் செய்யப்பட்டது, சுவாமி அப்படி ஒருத்தர் இருக்கிறதையே மறக்க வச்சிருமா. நான் தான் படித்தேன், நான் தான் மதிப்பெண் எடுத்திருக்கேன், சுவாமி எனக்கு ஒன்றும் அனுகிரகம் பண்ணவே இல்லை, சுவாமி இந்த செயலை செய்யலை, சுவாமி அப்படி ஒருத்தர் இருக்கிறதே அந்த இடத்துல மறைச்சிரும் அந்த வைச்சித்ரியம். அரிசம். அரிசம் அப்படிங்கிறது இப்போ சொல்ல போனால் இப்போ எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு செல்வம் இருக்குது, என்கிட்ட வந்து நித்தியமாக நான் இப்போதும் இங்கே நித்தியமாக தான் இருப்பேன், எனக்கு நல்ல தோழன்கள் இருக்காங்க, நல்ல தோழிகள் இருக்காங்க, இவங்க எல்லோரும் என் கூட மட்டும்தான் இருப்பாங்க, நான் எப்போதும் இங்கே நிரந்தரமாக தான் இருப்பேன், அதனால சுவாமி அப்படி ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது காட்டிடும் அது. இதுவும் ஒரு ஆணவத்தோட குணம் தான். இந்த ஏழு குணங்கள், இந்த 6 குணங்கள் தான் நம்மள்கிட்ட இருக்கிறது. இந்த குணங்கள் என்ன பண்ணுமா, நம்மளை வளர விடாமல் சுவாமி ஒருத்தர் இருக்கிறத மறைச்சிருமா. மறைச்சிட்டு இந்த குணங்கள் நம்ம வந்து கம்மி பண்ணணும். அது நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த ஆணவத்தை அழிக்க முடியாது, குறைக்க தான் முடியும். இந்த ஆணவத்தை நம்ம குறைச்சி நம்மளோட சிவசிந்தனை அதிகப்படுத்தி தீட்சை பெற்று அப்புறம் தான் சிவமுக்தி அடைய முடியும். அப்போ பாருங்க, சிவமுக்தி அடையணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படை இதுதான். இந்த ஆணவம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இந்த ஆணவம் இருந்துச்சுன்னா நம்மளால முக்தி அடையவே முடியாது. நம்ம வாழ்க்கை எதுக்கு பிறந்திருக்கோம்? முக்தி அடையிறதுக்கு தானே, வேற எதுக்கும் இல்லை. அப்போ நம்ம இது ஆணவம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இதே தான் நம்ம இங்கே இருப்போம், மானிட பிறகு பிறந்துக்கிட்டே தான் இருப்போமா, நம்மளால முக்தி அடைய முடியாது. அதனால எல்லாரும் சிவசந்தியோட இருக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்திக்கிறேன். இப்போ அடுத்து கண்மங்கிற இதை பற்றி பார்ப்போம். முன்னாடி சொன்ன மாதிரியே பாசங்கள் 5 வகைப்படும். அதில் 2வதாக இருக்கக்கூடியது கண்மவினை. கண்மவினை என்றால் என்ன? நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாவங்கள்லாம் கண்மவினை. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆணவமலத்தால் ஆன்மாக்கள் சிவத்தை அறியாமை காரணமாக தோன்றுவது. இந்த ஆணவமலம் ஆன்மாக்களுக்கு சிவத்தை இருக்கிறதே தெரியாம பண்ணுமா, அதனால வர்றதுதான் இந்த கண்மம். அப்படிப்பட்ட கண்மத்தை பற்றி 5 விதமான லட்சணம் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஆக்கந்துக்கம் அப்படின்னா இந்த ஆணவமலம் அனாதியா இருக்கிறது. இந்த ஆணவமலத்தினால இடையில வந்தது தான் இந்த கண்மமலம்.
இரண்டாவது ஜாதி, ஆயுள், போகம் என ஆன்மாக்கள் இடத்தில் அனாதியே பொருந்தியது. ஜாதி குலாத்திய பீமானம் ஆஸ்பதம் ஸ்தூல தேககம். நம்ம எந்த ஜாதியில் பிறக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம எவ்வளோ ஆயுளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம எத்தனை போகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு செய்கிறது இந்த கர்ம வினை தான். மூன்றாவது சரீரம் பொருந்துவதற்கு ஹேதுவாக உள்ளது. இப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் மானுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் செய்த பதிப்புண்ணிய காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் நம்ம மானுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம். அதை தான் இங்கே சரீரம் பொருந்துவதற்கு ஹேத்துவாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான்காவது பாகங்களுக்கு உற்பத்தி மற்றும் நாசம் ஸ்தானம். நம்மளுடைய பாகங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் நாசமாகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த கர்ம வினை தான். ஐந்தாவது ஆன்மாக்கள் தோறும் தனித்தனி நிற்கும். இந்த கர்ம வினை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்க தாய்க்கு ஒரு மாதிரி கர்ம வினையும், தந்தைக்கு ஒரு மாதிரி கர்ம வினையும், அந்த தாயோடைய மகனுக்கு ஒரு மாதிரி கர்ம வினையும் இருக்குமா. இது முன்ஜென்மத்தில் நம்ம செய்த புண்ணிய பாவங்களுடைய காரணமாகத்தான் இந்த கர்ம வினை அமையுமா. அடுத்தது இந்த கர்மவினை புண்ணிய பாவ ரூபமா மூன்றா பிரியுது. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இப்ப சஞ்சிதம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாவ மூட்டை, அதிலிருந்து ஒரு சின்ன துளி தான் இந்த பிராரப்தம். இந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நம்ம சம்பாதிக்கிற புண்ணிய பாவங்கள் தான் இந்த ஆகாமியம். இந்த பிராரப்தம் அப்படிங்கிறது மூன்று வகையா இருக்கு. இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், பரேச்சா பிராரப்தம். இச்சா பிராரப்தம் அப்படின்னா நம்ம விரும்பி செய்கிற செயல்னால கிடைக்கக்கூடிய சுக துக்கங்கள் இச்சா பிராரப்தம். அனிச்சா பிராரப்தம் அப்படின்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து வரக்கூடிய சுக துக்கங்கள் அனிச்சா பிராரப்தம். பரேச்சா பிராரப்தம் அப்படின்னா நம் செய்கிற செயலுக்கு மற்றவர்கள் மூலமா வரக்கூடிய சுக துக்கங்கள் தான் பரேச்சா பிராரப்தம். அடுத்தது ஆகாமியம். ஆகாமியம் அப்படிங்கிறது இரண்டு விதமா இருக்கு. நல்வினை, தீவினை. புத்திபூர்வம், அபுத்திபூர்வம். காமியம், நிஷ்காமியம். நல்வினை அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல விஷயம் செய்யறது நல்வினை. தீவினை அப்படின்னா ஒருத்தருக்கு கெட்ட விஷயம் செய்யறது தீவினை. புத்திபூர்வம் அப்படின்னா தெரிஞ்சு செய்யறது புத்திபூர்வம். அபுத்திபூர்வம் அப்படின்னா தெரியாமல் செய்வது அபுத்திபூர்வம். காமியம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம பலனை எதிர்பார்த்து செய்வது காமியம். நிஷ்காமியம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம பலனை எதிர்பார்க்காம செய்வது நிஷ்காமியம். இந்த இடத்துல நிஷ்காமியம் தான் உத்தமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த காமியம் அப்படிங்கிறது மூன்று விதமா இருக்கு. திருஷ்ட ஜென்ம போக்கியம், அதிருஷ்ட ஜென்ம போக்கியம், திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம போக்கியம். அந்த ஜென்மத்திலேயே பலனை பெறுவது திருஷ்ட ஜென்ம போக்கியம். அதாவது பும்சவனம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் செய்வாங்க. அதோடைய பலனா அந்த பும்சவனம் செய்த நபருக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையை பார்ப்பதுதான் திருஷ்ட ஜென்ம போக்கியம். அதிருஷ்ட ஜென்ம போக்கியம் அப்படின்னா ஸ்வர்க்கம், நரகம், மறுஜன்மத்தில் பலனை தரும் வினைகள். அதாவது நம்ம இப்போ பித்ருக்கு தர்ப்பணம் செய்யறோம், ஸ்ரார்த்தம்லாம் செய்கிறோம். அதோடைய பலனை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பலன் நம்மளுடைய பித்ருக்களுக்கு போய் சேருது. அதுதான் அதிருஷ்ட ஜென்ம போக்கியம். திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம போக்கியம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா மறுஜென்மத்திலேயாவது அந்த பலனை அனுபவிப்பது திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம போக்கியம். அதாவது நம்ம இந்த ஜென்மத்தில் செய்கிற புண்ணியத்திற்கு நம்ம அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற புண்ணியங்களும், நம்ம அடுத்த ஜென்மத்தில் செய்கிற புண்ணியத்திற்கு நம் மேல்லோகத்தில் போய் அனுபவிக்கிற புண்ணியம் தான் திருஷ்டாதிருஷ்ட ஜென்ம போக்கியம். இப்படிப்பட்ட நல்வினை, தீவினை தான் ஆகாமியமா இருக்கு. இந்த ஆகாமியம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபம் அப்படிங்கிற சஞ்சிதத்துல போய் அடையுது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கர்ம வினையானது அனைவரும் உடலில் இருந்து குன்றி அனைவரும் சிவஞானம் பெறணும். அடுத்தது மாயை என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாசம். பாசம் 5 விதமா இருக்கு அப்படின்றத முன்பே பார்த்துருப்போம். அதுல மூணாவதா இருக்கக்கூடிய மாயை பத்தி பார்ப்போம். மாயை அப்படின்னா நம்மளுடைய அறிவை மயக்கி விளக்குவதனால அது மாயை. மா அப்படின்னா ஒடுக்கம், யா அப்படின்னா தோற்றம். இந்த மாயையானது இந்த உலகத்தை ஒடுக்கி தோற்றுவதனால இருக்கிறதுனால இது பேரு மாயை. இதுக்கு ஒரு சில லட்சணங்கள் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இந்த மாயை ஆக்கந்துக்கமா இருக்குமா. ஆக்கந்துக்கம்னா இடையில வந்தது. இது பிரகிருதி மாயை. அச்சித்தாய். அச்சித் அப்படின்னா அறிவற்றது. இந்த மாயைக்கு அறிவு கிடையாது. இது அசுத்த மாயை. நித்தியமாய். இந்த மாயை எப்ப தோன்றுறது அப்படின்னு கேட்டோம்னா, காலம் எப்ப தோன்றுனதோ அதற்கு முன்பே தோன்றுறது தான் இந்த மாயை. இதுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் இது எப்பயுமே நித்தியமா இருக்கும். இது சுத்தமாய். அருவமாய்.
இதோட ரூபம் என்னன்னா அருவம். இந்த மாயை அருவமாக இருக்கும். இது உலகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கும். எடுத்துக்காட்டு ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்லணும்னா, நகி சங்கல்ப மாத்திரேன அப்படின்னு குலாலே கிரியதே கட்டம், சிவசங்கல்ப மாத்திரேன ஜெகத் சிருஷ்டியாதி காரணம். இதுக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு குடம் இருக்குன்னா அந்த குடமானது ஒரு காரிய பொருள். அந்த குடம் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டனா களிமண். அந்த களிமண் அப்படின்றது ஒரு காரண பொருள். இதுபோல இந்த உலகமாகிய காரிய பொருளுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதா இந்த மாயை. அதனால இது உபாதான காரணமா இருக்கு. அநேக சக்தி உடையதாய் இந்த மாயைக்கு ரொம்ப சக்தி உடையதா இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தும். இதை நாம எடுத்துக்காட்டு ப்ரொஜெக்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, இது நாம ஒரு மாயை அப்படின்றது நம்மளுக்கு இப்ப தெரியும். இதே குழந்தைங்க இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏதோ ஒரு படம் தெரியுது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இதை ஒண்ணுமே தெரியாதவங்க பார்க்கும்போது புதுசா பார்ப்பாங்க, அப்படியே வியந்து பார்ப்பாங்க. அதுபோல இந்த மாயானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இதுக்கு மிகுந்த சக்தி உடையதா இருக்கு. தன் காரியங்கள் வியாபகமா இருக்குமா. வியாபகம் அப்படின்னா எதிலும் நிறைந்தது. இது இந்த உலகத்தை உருவாக்கி ஆன்மாக்களான நம்மளை இங்க வாழ வைத்து நம்மளுக்கு இந்த உலகம், அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஃபுல்லுமே அதாவது மாயான ஆர்க்கப்பட்டதாமா. நம்ம பார்க்குறோம்ல, அது ஒரு மாயை. நம்ம பேசுறது அது ஒரு மாயை. நம்ம தூங்கும் போது அது ஒரு மாயை. இப்படி இந்த உலகம் மாயால சூழப்பட்டிருக்கு. இது தனு கரண புவன போகங்களை தோற்றுவதற்கும் சம்ஹார காலத்துல ஆணவ மலத்தை நாசமுறாத ஆன்மாக்களுக்கு வாசஸ்தானமாகவும் இருக்கு இந்த மாயானது. மாயை 3 வகைப்படும்: சுத்தமாகி, அசுத்தமாகி, பிரகிருதி மாயி. அத விந்து, மோகினி, மான் அப்படின்னு குமரகுருபரர் கந்த கலிபால குறிப்பிட்டிருக்காரு. சுத்தமாகி குட்டிலை ஆதாராதிகளில் க்ஷித்யாதி குட்டிலா பிராந்த, அதாவது க்ஷிதி அப்படின்னா இந்த பூமி, குட்டிலைனா அந்த ஆசனங்களுக்கெல்லாம் மேல இருக்கிற குட்டிலா சக்தி, அதுதான் குட்டிலை. இது மகாமாயி, விந்து, ஊர்வமாகி, வைந்தம், குண்டலினி, பரப்பிரகிருதி, பராமாயி அப்படின்னு பேரு. இந்த சுத்தமாயி எப்படி இருக்குன்னா சுத்த ரூபமா இருக்குமா. இது சுத்தாத்மாவுக்கு உபாதான காரணமா இருக்கு. இது எல்லா விஷயங்களிலும் ஞானாதிகளுக்கு பிரகாசிப்பதா இருக்கு. இது விஞ்ஞான கலருக்கு பிந்து, அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரர், சதாசிவர், பிந்து ஆகியவங்களுக்கு இருந்து சுத்த தனு கரண புவன போகங்களை உண்டாக்குது இந்த சுத்தமாகி. இது சம்ஹார காலத்துல விஞ்ஞான கலருக்கு தாரகமாவிற்கு இந்த சுத்தமாகி. அடுத்து அசுத்தமாகி, அதோமாகி, மோகினி, சூக்ஷ்ம பிரகிருதி மாகி அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த அசுத்தமாகி அசுத்த ரூபத்தில் இருக்கும். இது மிஸ்ராத்வாவுக்கு உபாதான காரணமாகவும் இருக்கும் இந்த அசுத்தமாகி. இது அஜ்ஞானத்தை உண்டாக்கி மயக்கும். இது பிரளயாகலர் சகலருக்கு சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த மனம் புத்தி அகங்காரம் கூடிய புரியஷ்டங்களை ஆதி தேகங்களை தோற்றுவிக்கும் இந்த அசுத்தமாகி. இது சம்ஹார காலத்துல பிரளயாகலருக்கு தாரகமா இருக்கு இந்த அசுத்தமாகி. அடுத்து பிரகிருதி மாகி. இது மான், தூள, மூல பிரகிருதி அப்படின்னு பேரு. இது பிரகிருதி மாகி அசுத்தமாகியோட தூள பரிணாமம் தான் இந்த பிரகிருதி மாகி. இது அசுத்தாத்மாவுக்கு உபாதான காரணமா இருக்கு. இது சகலருக்கு உரிய ஸ்தூல தேகாதிகளை தோற்றுவிக்கதா இருக்கு இந்த பிரகிருதி மாகி. இது சம்ஹார காலத்துல சகலருக்கு தாரகமாகவும் இருக்கு. அடுத்து திரோதாயி. இந்த திரோதாயி அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. இது சிவபெருமானோட அருள் சக்தி தான் இந்த திரோதாயி. இது என்ன பண்ணும்னா, நம்மளோட பிராரப்த வினை இருக்கிற வரைக்கும் சிவபெருமான மறைத்து காட்டும். சிவபெருமான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறதே காட்டாது. அதுவே நம்மளோட பிராரப்த வினை நீங்க அதுவே சிவபெருமான காட்டும். இதுதான் மரக்கருணை அறக்கருணை அப்படின்னு இருக்கு. அடுத்து மாயேயம். மாயேயம் அப்படின்னா மாயையோட காரியம்தான் மாயேயம். இது ஆன்மாக்களுக்கு சுகதுக்க விளைவுகளுக்கெல்லாம் இடமா இருக்கு இந்த மாயேயம். இது அவங்களோட அறிவு இச்சை செயல்களை ஏகதேசமா அவளுக்கு இந்த காரியமாகும் இந்த மாயேயம். இப்படிப்பட்ட மலங்களும் வினைகளும் நம்மளை சூழப்பட்டிருக்கு. இதுல இருந்து எப்படி நாம விடுபடுறது அப்படின்னு கேட்டோம்னா, பதி
பதியாகிய சிவபெருமானால தான் இதுக்கு நம்மளை காப்பாற்ற முடியும். அடுத்து பதியை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பசு லட்சணம் பாச லட்சணங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பதி லட்சணம் பற்றி பார்ப்போம். பதி என்றால் யார், பத்தியோட லட்சணங்கள், பத்தியோட பேதங்கள் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பத்தினா யாருன்னு பார்ப்போம். பதி என்றால் யார்? பதி என்றால் யாவருக்கும் தலைவர். யாவருக்கும் தலைவர்னா எல்லாத்துக்குமே தலைவர். அவர்தான் சாக்ஷாத் சிவபெருமான். இந்த பதிங்கிற பேர் சிவபெருமானுக்கே உரியது. இதை பற்றி தத்துவ ரீதியாக பார்க்கணுன்னா பிருத்வி தத்துவம் முதல் சிவதத்துவம் வரை இருக்கக்கூடிய 36 தத்துவங்களுக்கும் அவர்தான் தலைவர். இதை தத்துவச்சந்திரிகா அப்படிங்கிற ஒரு நூலில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் சேதி திரிவிதானி தத்வானி. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று தத்துவங்கள் 3 வகைப்படும். तेषु आत्मतत्त्वन्तु यथा पृथिव्यप्तेजो वायु आकाशाख्यानि भूतानि पञ्च शब्द स्पर्श रूप रस गन्धाख्यानि तन्मात्राणि पञ्च श्रोत्र त्वक् चक्षुर्जिह्वा घ्राणाख्यानि ज्ञानेन्द्रियाणि पञ्च वाक्पादपाणि पायूपस्थाख्यानि कर्मेन्द्रियाणि पञ्च मनोबुद्धिरध्यहङ्कारचित्ताख्यम् अंतःकरणचतुष्टयम् आहत्य 24 तत्त्वमपि आत्मतत्त्वमिति अशुद्धतत्त्वमिति भोग्यकाण्डमिति चोच्यते. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இந்த பஞ்சபூதங்களும் சப்தம், ஸ்பருஷம், ரூபம், ரசம், கந்தம் இந்த 5 தன்மாத்திரைகளும் ஸ்ரோத்ரம், त्वक्, சக்ஷுஸ், ஜிஹ்வா, கிராணம் இந்த 5 ஞானேந்திரியங்களும் வாக், பாத, பாணி, பாயு, உபஸ்தம் இந்த 5 கர்மேந்திரியங்களும் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இந்த 4 அந்தఃகரணம் இந்த 24 தத்துவங்களும் ஆத்ம தத்துவத்திற்குள் அடக்கம். இந்த ஆத்ம தத்துவத்திற்கும் அவர்தான் தலைவர். இப்போ நம்ம வித்யா தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். विद्या तत्त्वन्तु यथा कालो नियतिः कला विद्या रागः पुरुषो माया चेति सप्ततत्त्वमपि विद्यातत्त्वमिति शुद्धाशुद्धतत्त्वमिति भोगकाण्डमिति चोच्यते. காலதத்துவம், நியதி தத்துவம், கலாதத்துவம், வித்யா தத்துவம், ராகதத்துவம், புருஷ தத்துவம், மாயா தத்துவம் இந்த 7 தத்துவங்களும் வித்யா தத்துவத்திற்குள் அடக்கம். இந்த வித்யா தத்துவத்திற்கும் சிவபெருமான் தான் தலைவர். அடுத்தது நம்ம சிவ தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். शिवतत्त्वन्तु यथा शुद्ध विद्येश्वर सादाख्य शक्ति शिवतत्त्वं चेति पञ्च आहत्य तत्त्वपञ्चकमपि शिवतत्त्वमिति शुद्धतत्त्वमिति प्रेरककाण्डमिति चोच्यते. शुद्ध विद्या தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம், சக்தி தத்துவம், சிவதத்துவம் இந்த 5 தத்துவங்களும் சிவ தத்துவத்திற்குள் அடக்கம். இந்த சிவ தத்துவத்திற்கும் அவர்தான் தலைவர். இந்த தத்துவங்களுக்கு மட்டும்தான் அவர் தலைவர்னா இல்லை, ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவர். ஓரறிவுனா தொடுதல், இந்த ஒரு அறிவு இருக்கக்கூடியது. ஈரறிவுனா தொடுதல், சுவைத்தல். மூவறிவுனா தொடுதல், சுவைத்தல், நுகர்தல். 4 அறிவுனா தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல். ஐயறிவுனா தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். 6 அறிவுனா தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல். இது எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவர். மும்மலம் இருக்கக்கூடியவர்கள் ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலம் இருக்கக்கூடியவர்கள் பேர் தான் சகலர். அந்த சகலர்களான நம்மளுக்கும் அவர் தான் தலைவர். இருமலம் இருக்கக்கூடியவர்கள் ஆணவம், கண்மம் இந்த இருமலம் இருக்கக்கூடியவர்கள் பேர் தான் பிரளயாகலர். இந்த பிரளயாகலருக்கும் அவர் தான் தலைவர். ஒரு மலம் இருக்கக்கூடியவர்கள் ஆணவம், இந்த ஒரு மலம் இருக்கக்கூடியவர்கள் பேர் தான் விஞ்ஞானகலர். இந்த விஞ்ஞானகலருக்கும் அவர் தான் தலைவர். இது எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவர் சிவபெருமான். அதனால அவருக்கு பதின்னு பேர். இப்படிப்பட்ட சிவபெருமானானவர் இந்த தத்துவங்கள் மட்டும் கடந்தில்ல, பஞ்ச கலைகள், 36 தத்துவங்கள், 224 புவனங்கள், 51 வர்ணங்கள், 81 பதங்கள், 11 மந்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த 6 அத்வாக்கள்
கலாத்வத்வ புவனவர்ண பதமந்திர ஷடத்வாதீத இந்த 6 அத்வாக்களையும் தாண்டி தான் அந்த சிவபெருமான் இருக்காரு. இப்போ நம்ம இந்த பத்தியோட லட்சணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, பதி நித்யராய் இருப்பாரு. நித்யராய் அப்படின்னா முப்பொழுதும் அவர் இருப்பாரு. பூதம் பவ்யம் பவிஷ்யத்து, பூத காலம் சொல்லக்கூடிய கடந்த காலத்திலையும், வர்த்தமான காலம் சொல்லக்கூடிய நிகழ்காலத்திலையும், பவிஷ்யத் காலம் சொல்லக்கூடிய எதிர்காலம், இந்த முக்காலங்கள்லையும் சுவாமியானவர் நித்தியமா இருப்பாரு. இதைத்தான் வந்துட்டு நித்தியம் யோகினே தியானாஹாராய அப்படின்னு ஆகமங்கள்ல சொல்லுவாங்க. இதே வந்துட்டு மாணிக்கவாசகர் பெருமான் வந்து ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியான்னு சொல்லியிருப்பாரு. சுவாமிக்கு ஆதி அந்தம் ரெண்டுமே கிடையாதனால சுவாமி எப்பயும் நித்தியமா இருப்பாரு. ஏகராய் அப்படின்னா ஈடில்லாதவர் ஈசன் ஒருவரே. சுவாமியானவர் எப்பொழுதும் தனித்தே இருப்பாரு. சுவாமி எந்த ஒரு தத்துவங்களோட துணை கொண்டு சுவாமி எதையுமே இயக்க மாட்டாரு. சுவாமி தானா இருந்து எல்லாத்தையும் இயக்குவாரு. இதைத்தான் வேதங்கள்ல வந்துட்டு ஜனயன் தேவ ஏகஹ, சுவாமி வந்துட்டு ஏகராய் இருக்காரு. ஒப்பற்றவராய் அப்படின்னா சுவாமியை வந்துட்டு எந்த தெய்வங்களோடவும் சமப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகிருத்தியத்தையுமே சாமி தனித்திருந்து செயல்படுத்துறாரு. அதனால சுவாமி வந்துட்டு எல்லா விதமான உயிர்களையும் படைத்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இயக்கிறனால சுவாமி ஒப்பற்றவராய் இருக்காரு. இந்த சிவபெருமானுக்கு ஈடா எந்த தெய்வத்தையும் நம்ம சொல்ல முடியாது. பரிபூர்ணராய் அப்படின்னா, பூர்ணம் அப்படின்னா முழுமையாக, பரிபூர்ணராய்னா மேலிருந்து கீழே எல்லா இடத்துலையும் இருப்பாரு சிவபெருமான். அதைத்தான் சர்வவியாபினே சிவாயன்னு சொல்லுவாங்க. சுவாமியானவர் மேலிருந்து கீழ் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருப்பாரு. அதாவது பிரம்மா விஷ்ணுக்கள்லாம் போய் சிவபெருமானோட திருமுடி திருவடியை காண போய் அந்த அப்படிப்பட்ட பிரம்மா விஷ்ணுக்களாலே சுவாமியை பார்க்க முடியல. அதனால சுவாமியானவர் பரிபூர்ணராய் இருக்காரு. அசைவற்றவராய் அப்படின்னா சுவாமி வந்து தன்னோட நிலையிலிருந்து மாறாம எல்லாத்தையும் இயக்குறாரு. அச்சேதனா சேத்தன, சுவாமி வந்துட்டு தன்னோட நிலை மாறாம இந்த அண்ட சராச்சரங்களும் இயக்கிட்டு இருக்காரு. அதனால சுவாமி வந்து அசைவற்றவராய் இருக்காரு. சாந்தராய், சாந்தமாய் இருக்காரு. அதாவது ஷ அந்தஹா சாந்தஹா. ஷ அப்படின்னா மங்களம், மங்களம் அப்படின்னா சிவத்தை தான் குறிக்குது. அந்தஹா அதாவது சிவபெருமான் வந்து உள்நோக்கிய சிந்தனையா இருப்பாரு. சிவபெருமான் தனக்குள்ளே உள்நோக்கிய சிந்தனையா இருந்து சிவத்தை தியானிப்பாரு. அதனால அவர் சாந்தராய் இருக்காரு. நிர்குணராய், குணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ராஜசம் தாமசம் சாத்விகம், இதுதான் முக்குணங்கள். இந்த 3 விதமான குணங்களும் சிவபெருமானுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னே பார்த்த மாதிரி சாந்தராய் இருப்பாரு. நமக்கெல்லாம் வந்துட்டு வெளிநோக்கிய சிந்தனைகள் இருக்கிறனால நமக்கு இந்த விதமான குணங்கள் இருக்கு. சுவாமி வந்துட்டு உள்நோக்கிய சிந்தனையா இருக்கிறனால இது எதுவுமே பொருட்படுத்தாதனால சுவாமியானவர் நிர்குணராய் இருக்காரு. தன்வயம் அப்படின்னா சுவாமி தன் வசப்படுத்துறாது எல்லாத்தையுமே. பிரளய காலங்களில் பார்த்தோம்னா இந்த எல்லா விதமான தத்துவங்கள் புவனங்கள் இது எல்லாமே சுவாமிக்குள்ள போய் அடங்கிடும். அந்த பிரளய காலத்தில் சுவாமி ஒருத்தர் மட்டுமே இருப்பாரே தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சுவாமி தன் வசப்படுத்திக்கிறனால சுவாமி தன்வயமா இருக்காரு. தூய உடம்பு அப்படின்னா சுவாமியானவர் வித்யாதேகமா இருப்பாரு. நம்ம இந்த அசுத்த மாயா புவனத்துல பிறந்தனால பஞ்சபூதங்களால் ஆன இந்த தனு தான் நமக்கு. ஆனா சுவாமிக்கு அப்படி கிடையாது. ஆகமங்களே வந்துட்டு சுவாமியோட உடம்பாவும் அங்கங்களாவும் இருக்கிறனால வித்யாதேகம், சுவாமியானவர் தூய உடம்போடு இருக்காரு. இயற்கை உணர்வு, இயற்கை உணர்வுனா நமக்கு ஒரு விஷயம் யாராவது சொன்னாதான் நமக்கு அதை உணர முடியும், அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சுவாமி அப்படி கிடையாது. சுவாமிக்கு அதாவது இயற்கையாகவே எல்லா விதமான விஷயங்களும் சுவாமிக்கு தெரியும். அதனால சுவாமி இயற்கை உணர்வாக இருக்காரு. முற்றுணர்வு, சுவாமி எல்லா விஷயங்களும் தெரிந்தவராக இருக்காரு. அதாவது சர்வஜத்துவமாக இருக்காரு. எல்லா விதமான ஞானங்களும் சுவாமிகிட்ட தான் இருக்கும். அதைத்தான் ஈசான சர்வ வித்யானாம் அப்படின்னு வேதங்களில் குறிப்பிடுறாங்க. சுவாமிகிட்ட எல்லா விதமான ஞானங்களும் சுவாமிகிட்ட இருக்கிறனால இவர் முற்றுணர்வாக இருக்காரு. இயல்பாகவே பாசங்களை நீக்கம், அதாவது நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்த பாசம் சொல்லக்கூடிய இந்த மும்மலம் வந்துட்டு பசுவோட எப்பயுமே இருக்கும். அப்படி அந்த பாசங்கள் பசுவோடவே இருக்கிறனால இந்த பதிக்கிட்ட அந்த பாசங்கள் வராது. அதனால சுவாமியானவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்கம் பெற்றிருக்காரு. வரம்பில் இன்பமாகிய குணங்கள், இது என்ன வரம்பில் இன்பமாகிய குணங்கள் அப்படின்னா என் வகையாய் புணர்ந்து நின்றான் ஈசன். சுவாமிக்கு 8 வகையான குணங்கள் இருக்கு. அதை நம்ம ஆகமங்கள்ல சர்வஜ்ஞதா திருப்தி ரணாதிபோதா ஸ்வதந்திரதா நித்தியம் அலுப்த சக்தி அனந்த சக்திஷ்ட நிராமயாத்மா விசுத்த தேஹஸ்ஸ சிவத்வமேதி. சுவாமிக்கு சர்வஜ்ஞத்துவம், நித்திய திருப்தி,
அனாதிபோதம், சுதந்திர சக்தி, அலுப்த சக்தி, அனந்த சக்தி, நிராமயம், விசுத்த தேகம் சொல்லக்கூடிய 8 விதமான குணங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட சுவாமி வந்துட்டு 9 விதமான பேதங்களா நமக்காக வராரு. அப்படிப்பட்ட அந்த 9 விதமான பேதங்கள்லயே 3 விதமா பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நிஷ்கலம், சகலம், சகல நிஷ்கலம்னு 3 விதமா பிரிக்கிறாங்க. இதுல நிஷ்கலம் அப்படின்னா அருவம், சகலம் உருவம், சகல நிஷ்கலம் அரு உருவம். நிஷ்கலம் அப்படின்னா ஒரு உருவம் இல்லாம ஜோதி ரூபமா இருக்கக்கூடியது நிஷ்கல ரூபம். சகலம் அப்படின்னா நம்ம பஞ்சவிம்சதி மூர்த்தியில வரக்கூடிய இந்த கல்யாண சுந்தர மூர்த்தி இவங்கெல்லாம் வந்துட்டு சகல மூர்த்தியாகவும், சகல நிஷ்கலமா லிங்க வடிவமா இருக்காரு சிவபெருமான். நிஷ்கலந்து கலாதீனாம், இந்த நிஷ்கலமா இருக்கக்கூடிய மூர்த்தி வந்துட்டு கலைக்கு அப்பாற்பட்டு இருப்பார். கலாபிகி சகலம் பவேத், சகலமா இருக்கக்கூடிய மூர்த்தி வந்துட்டு கலைகளோடு இருப்பார். கலாகல விமிஷ்டம் யத் தத்ஸ்யாத் சகல நிஷ்கலம், இந்த கலையோடும் கலைக்கு அப்பாற்பட்டும் இருப்பதே இந்த சிவபெருமான் சகல நிஷ்கலமா இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம். புஷ்பம் தத் சகலம் வித்யாத் கந்தஸ் தத்ரது நிஷ்கலம், இந்த இடத்துல வந்துட்டு நிஷ்கலமா இருக்கக்கூடிய மூர்த்தி கலைக்கு அப்பாற்பட்டு இருக்காரு, சகலமா இருக்கக்கூடிய மூர்த்தி கலைகளோடு இருக்காருன்னு இவங்களுக்குள்ள பேதம் கிடையாது. எப்படி பூவும் அதோட கந்தமும் எப்படி ஒன்னா இருக்கோ அப்படிதான் இந்த சகலம் நிஷ்கலமானது இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலத்தை வந்துட்டு சுவாமி அதையும் 3 விதமா பிரிக்கிறாரு. பரம் அபரம் பராபரம்ட்டு. பரம் நிஷ்கலமித்யுக்தம் அபரம் சகலம் பவேத், பராபரம் ததா புரோக்தம் சகலம் நிஷ்கலம் பவேத். இப்படிப்பட்ட இந்த நிஷ்கலம ரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமான் பரமாகவும், சகலமா இருக்கக்கூடிய சிவபெருமான் அபரமாகவும், சகல நிஷ்கலமா இருக்கக்கூடிய சிவபெருமான் பராபரம்னு 3 விதமா பிரிக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 9 விதமா சுவாமி வரார். அதாவது நிஷ்கலந்து சதுர்பேதம் சகலம் ச ததா பவேத் சகல நிஷ்கலம் செய்வ நவதா கீர்த்திதம் கிரமாத். இந்த 9 விதமான பேதங்கள்ல நிஷ்கல ரூபத்துல 4 மூர்த்தியும், சகல ரூபத்துல 4 மூர்த்தியும், சகல நிஷ்கலமா ஒரு மூர்த்தி இருக்காரு. ஏன் இப்படி 9 விதமான பேதங்களோட, அதாவது பேதங்கள்னு சொல்லலாம், படிநிலைகள், வடிவங்கள், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன் இப்படி வரார் அப்படின்னா நவதத்துவமிதி புரோக்தம் பக்தானா முக்திதாயகம். ஏன் அப்படின்னா நம்ம ஆன்மாக்களாகிய நமக்கு முக்தியை அருளும் பொருட்டு சுவாமியானவர் இந்த 9 விதமாக நமக்கு காட்சியளிக்கிறார். இதை பற்றி நம்ம வந்துட்டு சுப்ரபேத ஆகமத்தில் ஞானபாதத்தில் சிவசிருஷ்டி படலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவசக்தி நாதபிந்து சாதாக்கியேஸ்வர ருத்ரகாக விஷ்ணு பிதாமஹஸ்தேஷாம் ஏகைகோத்பவமுச்சியதே. இதை வந்துட்டு உமாபதி சிவாச்சாரியார் தன்னோட நூலாகிய சிவஞான சித்தியாரில் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் ருத்ரன் தான்மால் அயன் ஒன்றின் ஒன்றா பவம் தரும் அருவம் நாள் இங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றா நவம் தரு பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்றும். இப்படி சிவஞான சித்தியாரில் நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் எப்படி இப்படி 9 விதமாக பிரிஞ்சு வந்திருக்கார் பார்த்தோம்னா சிவதத்வாத் சஹஸ்ராம்ஷாத் சக்தி தத்துவ சமுத்பவா. சிவத்திலிருந்து 1001 பங்கா சக்தி வராங்க. தஸ்மாத் செய்வ சஹஸ்ராம்ஷாத் நாத தத்துவ சமுத்பவா, அந்த சக்தியிலிருந்து 1001 பங்கா நாதம் வருது. தஸ்மாத் செய்வ சஹஸ்ராம்ஷாத் பிந்து தத்துவ சமுத்பவா, அந்த நாதத்தில் 1001 பங்கா பிந்து வருது. தஸ்மாத் தசைக பாகேன தத்துவம் சாதாக்கியமுத்பவா, அந்த பிந்துவிலிருந்து 10ல் 1 பாகமா சதாசிவர் வராரு. தஸ்மாத் தசைக பாகேன ஈஸ்வரஸ்ய சமுத்பவா, அந்த சதாசிவரோட 10ல் 1 பங்கா மகேஸ்வரர் வராரு. ஈஸ்வரஸ்ய சஹஸ்ராம்ஷாத் ருத்ரஸ்யோத்பவம் உச்சியதே, அந்த மகேஸ்வரர்லேருந்து 1001 பங்கா ருத்ரர் வராரு. ஈஸ்வரஸ்ய சகோட்டியம்ஷாத் விஷ்ணுஷைவ சமுத்பவா, அந்த மகேஸ்வரரோட கோட்டியில் 1 பங்கா விஷ்ணு வராரு. ஈஸ்வரஸ்ய கோட்டியம்ஷாத் பிரம்மணஷ்ச சமுத்பவா, இந்த மகேஸ்வரரோட கோட்டியில் 1 பங்கா பிரம்மா வராரு. இப்படிப்பட்ட இந்த 9 விதமாக 9 பேகமாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான 9 பாகமாக பிரிக்கிறாங்க. அதில் வந்துட்டு பிரம்ம பாகத்தில் பிருத்வி தத்துவம் அதோட அதிபதியா பிரம்மா இருக்காரு. விஷ்ணு பாகத்தில் அப்தத்துவம் அதோட அதிபதியா விஷ்ணு இருக்காரு. ருத்ர பாகத்தில் அக்னி தத்துவம் அதோட அதிபதியா ருத்ரன் இருக்காரு. மகேஸ்வர பாகத்தில் வாயு தத்துவம் அதோட அதிபதியா மகேஸ்வரர் இருக்காரு. சதாசிவ பாகத்தில் ஆகாஷ தத்துவம் அதோட அதிபதியா சதாசிவம் இருக்காரு. பிந்துஸ்தானத்தில் கால தத்துவம் அதோட அதிபதியா பிந்து இருக்காங்க.
நாத பாகத்துல கலா தத்துவம் அதோட அதிபதியா நாதம் இருக்கு. சக்தி பாகத்துல சக்தி தத்துவம் அதோட அதிபதியா சக்தி இருக்கு. சிவபாகத்துல பும்ஸ் தத்துவம் சொல்லக்கூடிய அதோட அதிபதியா சிவபெருமானவர் இருக்காரு. இப்படி இந்த ரெண்டாவதுல வந்து சக்தியிலே வந்துட்டு 5 விதமான அம்பிகை வரா. சாந்தியதீத கலா, சாந்தி கலா, வித்யா கலா, பிரதிஷ்டா கலா, நிவர்த்தி கலா. இந்த அம்பிகையோட சுரூபமா இந்த பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இதுல 10ல் ஒரு பங்காக தான் இந்த சாதாக்கியம், பஞ்ச சாதாக்கியமானது வருது. அந்த பராசக்தியில 10ல் ஒரு பங்கா சிவசாதாக்கியம், ஆதிசக்தியிலிருந்து 10ல் ஒரு பங்கா அமூர்த்தி சாதாக்கியம், இச்சாசக்தியில 10ல் ஒரு பங்கா மூர்த்தி சாதாக்கியம், ஞானசக்தியில 10ல் ஒரு பங்கா கர்த்திரு சாதாக்கியம், கிரியாசக்தியில 10ல் ஒரு பங்கா கர்ம சாதாக்கியம். இப்படித்தான் இந்த பஞ்ச சாதாக்கியமானது வருது. இப்படி இருக்கக்கூடிய பும்ஸ்தத்துவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னோட கருணையினால சாதகானாம் ஹிதார்த்தாய ஸ்வேச்சையா கிருண்ணதே தனும். அப்படிப்பட்ட சிவபெருமானானவர் நம்ம இந்த அசுத்த மாயா புவனத்தில் பிறந்தனால நமக்கு அவித்யை எப்பொழுதுமே இருக்கும், வித்யை அப்படின்றது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வித்யை நமக்கு வேணும் அப்படின்றனால சுவாமி அதனால கருணையா சுவாமி இந்த நவந்தரு பேதமாக இந்த 9 விதமா சுவாமியானவர் நமக்கு காட்சியளித்து இதை நம்ம எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா குருநாதர் மூலியமா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உணர்த்தலின் ஆன்மா. இந்த ஆன்மாக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா தான் இந்த ஆன்மானால புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல குருநாதரை தேடி தீட்சை வாங்கி சிவபூஜை செய்து இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சிவபெருமானானவர் இந்த நவந்தரு பேதமா நமக்கு காட்சியளிக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த பசுக்கள் ஆகிய நம்ம ஆன்மாக்கள்லாம் இந்த பாசங்கள் சொல்லக்கூடிய மும்மலங்கள்ல ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களால் கட்டப்பட்டிருக்கிறனால குருநாதர்கிட்ட போய் சரணடைஞ்சு தீட்சை பெற்று எல்லா விதமான ஞானங்களும் அவங்களுக்கு கிடைச்சு சுவாமி அந்த பதியாகிய சிவபெருமானை உணர்ந்து எல்லா ஆன்மாக்களும் முக்தி பேர் கிடைக்கணும்னு நான் வந்து பிரார்த்திக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த சைவ சித்தாந்த சபையில் எங்களுக்கும் வாய்ப்பளித்து எங்கள் குருநாதர் எங்களுக்கு உபதேசம் பண்ணி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி தந்ததை நாங்கள் இந்த சபையில் சொல்லி எங்கள் குருநாதரை நமஸ்கரிக்கிறோம். இந்த விஷயங்கள் இந்த பதி லட்சணம், பசு லட்சணம், பாச லட்சணத்தில் எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் பெரியோர்கள்லாம் அதெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு அருளுமாறு நாங்கள்லாம் பிரார்த்திக்கிறோம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியேகம்பனே. ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமஹ. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமஹ.